பிரபாஸுடைய கல்கி படத்துக்கு நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சுக்கிட்டு வந்தாலும், ஒரு சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸும் குடுத்துக்கிட்டு வராங்க. முக்கியமா ப்ளூ சட்ட. ப்ளூ சட்ட எப்போதுமே எல்லா படத்தையும் நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படி சொன்னா தான் அவருக்கு ஒரு கெத்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் குடுத்திருக்காரு. அவருடைய ஏஜுக்கு இந்த கதையெல்லாம் புரியுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். ஏன்னா விக்ரம் படத்தையே அவரு நல்லா இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. பட் உண்மையா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு கதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா தான் போகுது. மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கமல்ஹாசனுக்கு பெருசா எந்த கேரக்டரும் கிடையாது. அவர் தான் மெயின் வில்லன். பட் இருந்தாலும் அவர் ரொம்ப கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. அவர் வில்லன் மாரியே கிட்டத்தட்ட இருக்க மாட்டாரு. அந்த லெவலுக்கு தான் அவருக்கு காட்டியிருப்பாங்க. மேபி செகண்ட் பார்ட்ல நெறையா அவர காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பிரபாஸ் ஹீரோன்னு சொல்றத விட அமிதாப் பச்சன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் புரியாம போகலாம். அத மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதாவது பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. அததான் அவங்க யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஊர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பூமியில உள்ள எல்லா நல்ல விஷயங்கள் தண்ணீர் அந்த மாரி செடி இது மாரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் அந்த சின்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஊர்ல தான் வச்சிருப்பாங்க. அதனால அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபாஸ் ரொம்ப ஆசைப்படுவாரு. அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமனா நடிச்சிருக்காரு. இத நீங்க டீசர்லயே பார்த்திருப்பீங்க. அடுத்தடுத்த மெயின் கேரக்டர் என்னென்ன கேரக்டரா நடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இது ஒரு மகாபாரத கதை தான். பட் இருந்தாலும் அது ரொம்ப கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. மத்தபடி மத்த கதை தான் அதிகமா இருக்கும். அதாவது இது ஒரிஜினல் மகாபாரத கதை கிடையாது. அந்த கேரக்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப திரும்பி பொறந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் அதுவும் 3Dல வந்திருக்கு. அதனால ஃபேமிலியோட குழந்தைகள கூட்டு போய் இந்த படத்த நீங்க கண்டிப்பா பார்க்கலாம்.